Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு பன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சிக்கன் ஃப்ரைட் பன்ஸ். இந்த பன் வந்து நம்ம அவன் தேவையே இல்லைங்க. சூப்பராக நம்ம வந்து வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இதில் வந்து சிக்கன் ஸ்டஃப் பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பன்னீர் இல்லைன்னா ஏதோ வெஜிடபிள்ஸ் கூட ஸ்டஃப் பண்ணி எடுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் பன்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னோட மாவு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 125 ml வந்து மிதமான சூட்டில் உள்ள தண்ணி எடுத்திருக்கேன். lukewarm வாட்டர் எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும். அதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு அதை ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்படி நல்லா பொங்கி மேலே வந்துச்சுன்னா தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ இந்த இதில் வந்து நம்ம பன் செஞ்சால் நல்லா வரும். இப்படி பொங்கி வரலன்னா நமக்கு வந்து பன் நல்லா வராது. இப்போ இது கூட வந்து நான் ஒரு 185 கிராம்ஸ் வந்துட்டு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நமக்கு வந்து இதுவே கரெக்டாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியில் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கு பதிலாக பாலில் கூட ஆக்டிவேட் பண்ணலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து அந்த தண்ணியே போதுமாக இருந்துச்சு. இப்போ இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிளாத் போட்டு டவ் வந்து ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க. ஒன்லேருந்து 1.5 மணி நேரம் ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க. நல்லா ப்ரூஃப் ஆச்சுன்னா டபுள் த சைஸ் வரும். ஸோ 1லேருந்து 1.5 மணி நேரம் ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை வந்துட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு இப்படி லைட்டாக ஒரு ரிவர்ஸ் பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து போன் இது இல்லாமல் இப்படி ரிவர்ஸ் பல்ஸ் போட்டு எடுக்கிற டைம் இப்படி ஸ்ட்ரெட் ஆகி நீட்டாக வரும். இப்போ ஒரு பேனில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும்
அதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. அது தக்காளியில் வந்து நான் சீடை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க. ½ டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் பைண்ட் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்பைஸியாக வேண்டான்னா பெப்பரை அவாய்ட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 1½ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டவ் வந்து நல்லா ப்ரூஃப் ஆகிருக்கு. லைட்டாக மிடில் ஒரு பஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்துட்டு நமக்கு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து அதை இப்படி நல்லா குட்டியாக திரட்டிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஸ்டஃபிங்கை மிடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க, ஃபில்லிங்ஸ் எதுவும் தெரியாமல். இதை மாதிரி ரெஸ்ட் ஆஃப் இதையும் செய்து எடுத்துக்கோங்க. இந்த டவ் வந்துட்டு நம்ம இப்படி ஃப்ளாட்டன் பண்ணுற டைம் ரொம்ப தின்னாக பண்ணிடாதீங்க, அப்படின்னா ஃபில்லிங்ஸ் வெளியே வந்துடும். இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை ஒரு அகெயின் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. மிதமான தீயில் வச்சா போதும், ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா நமக்கு வந்து ஈவனாக வந்து பன் குக் ஆகாது, வெளியே ஈஸியாக கரிஞ்சிடும். ஸோ ரொம்ப லோ ஃப்ளேமில் போட்டு எடுத்துக்கோங்க. மாற்றி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு வந்து மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த கலர் வர டைம் ஆயிலிருந்து எடுத்துருங்க. மீதி இருக்கிற பன்ஸையும் வந்து இப்படி பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான சிக்கன் ஸ்டஃப்ட் பன்ஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா உள்ளாடி நம்மளோட ஸ்டஃபிங்கோட நம்ம பன் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.